வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வுட் கார்விங். வுட்டில் டிசைன் போடுறது, இந்த பூ பாட்டு வரைஞ்சி போடுவாங்கள்ல, அதை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு மரம், அது 2 ஆக்சுவலாக. இந்த பக்கம் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. 2 ஜாயின் பண்ணி மொத்தமாக 1 அடி. இந்த 1 அடியில் முதல்ல அவங்க ட்ராயிங் போட்டுறாங்க. மேலே பார்த்த மாதிரி நீங்கள் அப்படியே ட்ராயிங் வரைஞ்சிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா பாதி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா என்ன இதில் வரணும், என்ன டிசைன், என்ன பூ வரணும்னு சொல்லி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வரைஞ்சிடுறாங்க. முதல் ஸ்டெப்ஸு வரைஞ்சிட்டு இவங்க பார்த்திங்கன்னா அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மிஷினில் வச்சு முதல்ல இருக்க அவுட்டரில் இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு தெரியும். அந்த பூக்கு அவுட்டரில் இருக்கிறத மட்டும் மிஷினை வச்சு கட் பண்ணி எடுக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மிஷின் அந்த அவுட்டரில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுக்கிறாங்க வெளியில். இந்த மிஷின் வச்சு அந்த கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது விஷுவல் இப்படி தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இதெல்லாம் தான் கார்னிஷிங் பண்ண போகிற இடம். அந்த பூவோட டிசைன் செய்ய போகிற இடம். இதில் பார்த்திங்கன்னா பாதி எடுத்திருக்காங்க, பாதி நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. இதுலேயே அதே மாதிரி ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ட்ராயிங் போட்டு வச்சுருக்காங்க. அது இதுக்கப்புறம் எடுப்பாங்க. இதுதான் இதில் நம்ம எப்படி டிசைன் யோசிக்கிறோம் அப்படின்றத அவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க. கம்ப்ளீட்டாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாதி எடுத்து வச்சுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பாதி எடுக்க வேண்டிய இடம் இருக்குது. அந்த டிசைன்ஸ் போட்டு வச்சுருக்கு, பெண்டிங்கில் இருக்குது. ஒர்க் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுலேயும் அதே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் பக்காவாக ஓரளவுக்கு இப்போ ஒரு பேஸ் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஃபுல் இதுக்கு பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒளியை வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் 10 இயர்ஸ் இந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அதில் பண்ண முடியுன்றாங்க. ஒளியை வச்சு நல்லா செதுக்கி அதை அவங்களுக்கு அந்த அவங்க எப்படி கொடி, ஒரு பூவோட கொடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மொத்தம் பார்த்திங்கன்னா 12 ஒளி வச்சுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா கையில் கட்டையை வச்சு தான் அடிக்கிறாங்க. சுற்றியோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ஒளி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மாற்றி அவங்க மட்டும் ஒரு கான்சன்ட்ரேஷனோடு அவங்களுக்கு அந்த டிசைன் வரணும் அப்படின்றது அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா செதுக்கி கொண்டு வராங்க. கொஞ்சம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இது செதுக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் கரெக்டாக ஒவ்வொரு ஒளியை வச்சு பண்ணணுமா அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்களுக்கு க்ளீனாக பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 3 பக்கம் வரும். இது டாப் போர்ஷன். இது டாப் போர்ஷன் உங்களுக்கு ஃபுல்லாக மாட்டினப்போ அது கடைசியாக அவங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன். எப்படி ஆக்சுவலாக டிசைன் வாசக்காலில் நம்ம மெயின் வீட்டு வாசக்கால். இது பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்துக்காக அவங்க செஞ்சுருக்காங்க. இப்போ நான் வார்னிஷ் போடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா பக்காவாக கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏரியா இருக்கிறதுனால வார்னிஷ் இது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறாரு. இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு வார்னிஷ் ப்ரொசீஜர், ஜென்ரல் வார்னிஷ் ப்ரொசீஜர் தான். ஆனால் பார்த்திங்கன்னா 4 தடவை போடுறாங்க. 4 தடவை சீலர் ஏற்றி நல்லா காய வச்சு ஃபைனலாக ஒர்க் அவுட் இது போடுறாங்க, வார்னிஷ் போடுறாங்க. எல்லாத்தையும் அவங்க அசம்பிள் பண்ண ரெடி ஆகிறாங்க. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு வார்னிஷ் சொல்லியிருந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா இன்னும் வார்னிஷ் போடாமல் வச்சுருக்காங்க. இந்த பூ டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். வரைஞ்சதுலேருந்து எப்படி சின்ன ஒர்க்கு கூட, ஒரு சின்ன லைன் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒளியை வச்சு கரெக்டாக அவங்க இடத்துல போடுறாங்க. இந்த கலர்லாம் கொஞ்சம் ஒழுங்காக மேட்ச் பண்ணுன்றதுக்காக பார்த்திங்கன்னா அப்புறம் வார்னிஷில் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார்னிஷோட பேஸ் கோட் போட்டு வச்சுருக்காங்க. இதில் ஒரு பேஸ் கோட் போட்டு வச்சுருக்காங்க. நம்மளுக்கு விஷுவலாக அந்தளவுக்கு தெரியல, பட் இதில் ஒரு பேஸ் கோட் ஒன்று அவங்க போட்டு காய வச்சுருக்காங்க. காய வச்சுட்டு தேய்ச்சிட்டு திருப்பி இன்னொரு பேஸ் கோட் போட்டு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 4 தடவைக்கு பண்ணுறாங்க அவங்க. இதோட மொத்த வார்னிஷ் ஒர்க் மட்டுமே பார்த்திங்கன்னா 4 to 5 days எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு வார்னிஷ் எல்லாம் போட்டு ஃபைனலாக அவங்களுக்கு விஷுவல் இப்படி தான் இருக்குது. டாப் போர்ஷன் அது சைடில் பார்த்திங்கன்னா 2 பூ கொடிகள் வளைஞ்சு மேலே போட்டு போகிற மாதிரி. இதை வாசக்காலுக்கு 2 சைடு ப்ளேஸ் பண்ணி அடிச்சிடுறாங்க. ஜஸ்ட்டு ஸ்க்ரூ டைப்பிங் தான். இதில் ஸ்க்ரூ பண்ணிடுறாங்க மேலே. இதெல்லாம்
இந்த டிசைன் தான் பார்த்திங்கன்னா அங்கே வரைஞ்சிருந்தது. நான் பார்த்த ஸ்டார்டிங்கில் பார்த்த அதே பீஸ் தான் இது. இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து வார்னிஷ் வந்து இன்னும் ஒரு ஃபைனல் டச்சுக்கு அவங்க மீதி ஒர்க் எல்லாம் முடிச்ச அப்புறம் ஃபைனலான டச் இது வந்து இன்னும் பண்ண வேண்டியது வேலை இருக்குது கொஞ்சம். இதில் வார்னிஷிங் ஒர்க் மட்டும் இருக்குது. ஏன்னா இது ஆன் கோயிங் சைட்டுன்றால இப்போ ஃபைனல் டச் பண்ணக்கூடாது, லேட்டராக பண்ணிப்போம் அப்படின்றத வச்சுருக்காங்க. உங்களுக்கான ஒரு கிளியர் வியூ எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான வியூ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த மேலே இருக்கிறது ஒரு அந்த கார்பெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட சின்னதை கூட நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒர்க்கை வந்து ஒரு கஷ்டப்பட்டு பண்ண ஒர்க் ஒன்று. ஒரு வீட்டோட டெக்கரேஷனுக்கு இது வந்து என்ட்ரன்ஸுக்கு ரொம்ப எடுத்து கொடுக்கும். இதே அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்லேயும் பண்ணுறாங்க, 3 இன்ச்சில் கூட பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுகளுக்குலாம் சின்னதாக போடுவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு 6 இன்ச் அதிகபட்சம் 6 இன்ச்சஸில் போடுவாங்க. இது கொஞ்சம் மண்டபன்றனால ஒரு அடிக்கு போட்டிருக்காங்க. நல்ல பெரிய வாசக்கால்னால ஒரு அடிக்கு போட்டிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு இது பண்ணோம்னா இது வந்து தேக்கு மரத்தில் நல்லாயிருக்கும் பண்ணால்.